ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி என்ன செய்யறதுன்னு பார்த்தா வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 சொம்பு தண்ணி ஊற்றி 4 உருளைக்கிழங்க தோல் சீவி க்யூபாக கட்டமாக கட் பண்ணி போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு கொதி வேக வச்சு எடுத்துக்கோங்க. தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. சின்ன மிக்சி ஜாரில் 4-5 பல் பூண்டு, 4 வரமிளகா, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு துண்டு புளியை ஊற வச்சுருக்கு, அதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்ச பூண்டு வரமிளகா பேஸ்ட்டு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி, அதாவது 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வத்த விட்டுக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா பரட்டி கொடுங்க. சூப்பரான பூண்டு உருளைக்கிழங்கு மசாலா தயார்.